ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகளை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழ்நாடு அரசு துறை மீதான மானிய கோரிக்கை பார்த்தா நடைபெற்றிருக்கு. அதில் பல்வேறு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 20 கோடியில் 50 வசதி மையங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுமான தொழிலாளர்கள் அவர்களது அன்றாட பணி தொடர்பாக அதிக அளவில் காலையில் கூடி காத்திருக்கும் இடங்களில் கட்டுமான தொழிலுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் குடிநீர் மற்றும் இதர அடிப்படை வசதியுடன் கூடிய 50 வசதி மையங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்னையில் 2 புதிய முதியோர் இல்லங்கள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பணியிடத்து விபத்து மரண உதவித்தொகை. ஸோ விபத்துலேருந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாயிலேருந்து 8 லட்ச ரூபாய் பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்த மற்றும் பதிவு செய்யாத தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் பணியிடத்துக்கு விபத்து மரண உதவித்தொகை உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள கட்டுமானத்துடைய குழந்தைகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகைகளோடு கூடுதலாக பார்த்தீங்கன்னா, நர்சிங் பட்டப்படிப்பு, உணவு தயாரித்தல் மற்றும் சேவை பட்டப்படிப்புக்கு பயில 3000 ரூபாய் இயர்லி உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் கூடுதல் கல்வி உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையான பட்டப்படிப்பு பயில விடுதி உட்பட 5000 ரூபாய், முறையான பட்டப்படிப்பு மேற்கொள்ள 5000 ரூபாய், அந்த மாதிரி 1000 ரூபாய் பார்த்தா எக்ஸ்ட்ராவாக உயர்த்தி அமைச்சிருக்கும். எல்லாத்துலேயுமே 1000 ரூபாய் உயர்த்தி அமைச்சிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கப்புறம் முனைவர் பட்டப்படிப்பு PhD படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு 15,000 ரூபாய் 3 ஆண்டுகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புதியதாக ஆட்டோ வாகனம் வாங்க 1 லட்ச ரூபாய் மானியம் கொடுக்குறோம். பெண்கள் தன்னம்பிக்கையோடு ஆட்டோ ஓட்டும் சுயதொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக மோட்டார் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் கொண்ட ஆட்டோ வாங்குவதற்கு 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு மானியம் வழங்குகிறோம். பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பெண்கள் மற்றும் திருநங்கைகள். ஸோ நீங்கள் ஆட்டோ ஓட்டுறதுக்கு மானியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா சலுகைகள் இருக்குதுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.